அதுல 19 தொகுதி வந்து சிராக் பாஸ்வான் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதுல ரிசர்வ் தொகுதி எத்தனை? அது நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியோட அது வந்து பெரிய கட்சி. அண்ணா வணக்கம். ஆனா பேஸ்புக் நேற்று பதிவு போட்டிருந்தீங்கன்னா, பீகார்ல மொத்தம் 243 சட்டமன்ற தொகுதி உள்ளது. அதுல வந்து மொத்தம் 38 தொகுதி வந்து அதுல மொத்தம் 38 தொகுதி. அதுல 19 தொகுதி வந்து சிராக் பாஸ்வான் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதுல ரிசர்வ் தொகுதி எத்தனை? அது நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியோட அது வந்து பெரிய கட்சியாங்கண்ணா. வணக்கம் நிக்சன். இந்த கேள்வி என்னன்னா, பீகார்ல தற்போது சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. அப்படி பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் கட்சி பெரிய அளவுல பேசுறாங்க. அந்த கட்சியுடைய வெற்றி என்பது பிரம்மாண்டமான வெற்றி மாதிரி பேசுறாங்க. இந்த சிராக் பாஸ்வானுடைய கட்சி பேர் பாத்தீங்க அப்படின்னா லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான். அந்த கட்சி பேரு லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் அந்த கட்சியுடைய பேரு. இந்த கட்சி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சிராக் பாஸ்வானுடைய தந்தையார் கடந்த 2000 உருவாக்கிறாங்க. சத்தியரை கூட 25 ஆண்டுகளுக்கு முன்பாக மிக பிரமாண்டமான ஒரு கட்சியா இருந்துச்சு அது. அந்த கட்சியில பாத்தீங்க அப்படின்னா அவரு சிராக் பாஸ்வானுடைய தந்தை பேரு ராம்விலாஸ் பாஸ்வான். தலித் சேனான அந்த பேர் வச்சிருந்தாரு, தலித் சேனான்னு பேர் வச்சிருந்தாரு. பட்டியல மக்களுடைய உரிமைக்காக போராடுற கட்சி அப்படின்னு சொல்லி கடந்த 1990 உருவான அந்த கட்சியானது ஒரு பெரிய கட்சியா இருந்துச்சு. இந்திய அளவில் அவங்க சிராக் பாஸ்வானுடைய தந்தை ராம்விலாஸ் பாஸ்வான் அனைவருக்கும் தெரிந்த ஒரு தலைவராக இருந்தாரு. அவர் காலமான பின்னாடி அவருடைய கட்சியில வந்து பெரும் பிளவு உருவாடுச்சு. ராம்விலாஸ் பாஸ்வானுடைய தம்பி தனியா கட்சியை கைப்பற்றுவதற்கான பெரும் முயற்சி எடுத்தாரு. இன்னும் சொல்ல போனா பாசிச பயங்கரவாத பாஜகவுடைய துணையோட ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியுடைய சின்னத்தை முடக்கினாங்க. அது மட்டும் இல்ல, ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியுடைய பேரையும் கைப்பற்றிக்கிட்டாங்க. இதை போன்ற சூழல்ல வந்துகிட்டு பாசிச பயங்கரவாத பாஜகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி தான் இந்த சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் பேரு, அந்த கட்சியுடைய பேரு. இது பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட கூட்டணியில போய் 5 நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றாரு அவரு. அதன் தொடர்ச்சியா மத்திய மந்திரி பதவியை அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு சிராக் பாஸ்வான் சொல்லிட்டு. அதற்கான சட்டப்படி அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா 25 தொகுதிகளே ஒதுக்கப்பட்டுச்சு. சிராக் பாஸ்வானுடைய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுச்சு. அப்படி ஒதுக்கப்பட்டு வெற்றி சிராக் பாஸ்வானுடைய கூட்டணி அமைஞ்ச சிராக் பாஸ்வான் எந்த கட்சியில வந்துட்டு எந்த கூட்டணி இணைஞ்சிருந்தாரோ அந்த கூட்டணியானது வெற்றி பெற்றுச்சு. 19 வெற்றி பெற்றுச்சு. ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த வெற்றி பெற்ற கூட்டணியில சிராக் பாஸ்வானுக்கு அவருடைய கட்சிக்கு 19 தொகுதிகள் வந்துட்டு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றாங்க. எல்லாருடைய பார்வையிலன்னா எல்லாரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சிராக் பாஸ்வானுடைய கட்சி 19 தொகுதியில் வெற்றி பெற்றுச்சு, மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு, இந்திய அளவுல மிகப்பெரிய ஒரு ஆளுமையா அவரு மாறிட்டார்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யதார்த்தத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்முடைய போற்றுதலுக்குரிய தலைவர் அண்ணன் நிமிஷம் அவர்கள் நேற்று பேசும்போது அழகா சொல்லிருந்தாரு. உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் சொல்றாங்க, 4 அல்லது 5 சீட்டு அவங்க ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு சமூக ஊடகங்கள் ஆகட்டும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா தகவல் என்பது ஈஸியா நம்மளால எடுத்துட முடியுது. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அது மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி நான் முன் வச்சிருந்தேன். இந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனான சிராக் பாஸ்வானுடைய கட்சியான லோக் ஜனசக்தி என்கின்ற அந்த கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் எத்தனை ரிசர்வ் தொகுதியில வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லி யாராருக்கெல்லாம் தகவல் தெரியும், நீங்க உங்களோட பதில போடுங்க. மிகச்சிறந்த பதிலுக்கு நான் நல்லா பரிசு தரேன்னு சொல்லி ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். செக்ரட்டரி கூட இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 13,000 பேர் என்னுடைய அந்த பதிவு வந்து படிச்சிருக்கிறாங்க. நம்ம பேஸ்புக்ல அது காட்டுது. அந்த 13,000 பேர்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு செக்ரட்டரி கூட ஒரு 65 பேர் லைக் கொடுத்திருக்கிறாங்க, 40 பேர் பதில் தாக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுல தெளிவான பதில் என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பட்டியல மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிக்கிட்டு பட்டியல் மக்களுடைய அதிகாரத்தை வென்றெடுத்து கொடுப்பன்னு சொல்லிக்கிட்ட அந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனான சிராக் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியானது
மொத்தம் 5 ரிசர்வ் தொகுதியில தான் ஜெயிச்சிருக்குது. மொத்தம் 5 தான். அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா 7 தொகுதி. மொத்தமா அவங்க ஜெயிச்சிருக்கிறது மொத்தம் 5 தொகுதியில தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா போச்சஹான்ற தொகுதியில பேபி குமாரின்றதுக்கு ஜெயிச்சிருக்காங்க. தொகுதி பாத்தீங்கன்னா போச்சஹான் என்கிற தொகுதியில பேபி குமாரின்றது ஜெயிச்சிருக்காங்க. தரோலின்ற தொகுதியில பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விஷ்ணு தியோ பஸ்வான்றவர் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஜெனாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா புராய் பிரசாத் அப்படின்றது ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி பக்ரி அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில சஞ்சய் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு. ராஜேந்திர தொகுதியில ஒருவர் ராஜ்புட் சிங்கிறவர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஆக பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க என்னதான் நம்ம வந்துட்டு பட்டியல மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சின்னு சொல்லிவிட்டாலுமே கூட அந்த கட்சிக்கு 19 தொகுதி ஜெயிச்சிருக்கு நம்ம சொல்லிவிட்டாலுமே கூட மொத்தம் 5 பேர் தான் ஷெட்யூல்டு காஸ்ட் கேண்டிடேட் ஜெயிக்கிறாங்க. அப்ப ஷெட்யூல்டு காஸ்ட் கேண்டிடேட் மொத்தம் 5 பேருக்கு தான் ஜெயிச்சிருக்கும் போது இது சனாதன சக்தியோட திட்டமிட்ட சக்தி அந்த கட்சியை கவலையான பண்ணிருக்காங்க. நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ராமனுடைய மகனான சிராஜ் பஸ்வான் துணிச்சலா பட்டியல மக்களுக்காக எந்த பொருள் கொடுத்துட முடியாது. அது இயல்பா முடியாது. தெரியுமா? அவங்களோட 10 எம்எல்ஏ இருக்கிறாங்க. 10 எம்எல்ஏ 5 பேர் தான் அவங்களுக்கு ரிசர்வ் எம்எல்ஏ. 5 பேர் தான் என்ன சொல்ல போனா அவங்க பாஷையில சொல்ல போனா பொதுவா தலித் எம்எல்ஏன்னு சொல்லுவாங்க. நான் பட்டியல எம்எல்ஏன்னு சொல்லி சொல்றோம். பட்டியல சமூகத்தை சேர்ந்த 5 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒரு தலைவரால் என்ன பேச முடியும்? இன்னும் சொல்ல போனா சிராஜ் பஸ்வான் அந்த சட்டமன்றத்துல அவரு எம்எல்ஏவா இல்லை. அவருக்கு தற்போது நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கிறாரு, மந்திரியா இருக்கிறாரு. பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியான திருமாவளவனை விட அவரு சிராஜ் பஸ்வான் கட்சி பெரிய கட்சி அவங்க சாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு முழுக்க வந்துட்டு 100% இது பொய்யான தகவல். யாருன்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவருடைய கட்சிக்கு கூட சிராஜ் பஸ்வானால இனிமேல் முடிவெடுக்க முடியாது. நம்மளுடைய எழுச்சி தமிழர்கள் தெல்ல தெளிவா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இந்தியாவில் எந்த கட்சிக்குமே இல்லாத கொள்கை சாதி ஒழிப்பு, மக்கள் விடுதலை. இப்ப நான் இதே பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நான் சார்ந்து இருக்கின்ற நான் பிறந்திருக்கின்ற சாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குன்னு பேசுறோம். நான் பட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காலமா ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், கீழ்சாதின்னு சொல்லி உலகையில நம்ம மக்கள் மேல அப்ப மேல தாத்தா மேல பிரிச்சிருக்கிறானுங்க. அது மாறணுன்றதுக்காகத்தான் வாழ்க்கையில உயர்வான இடத்துக்கு வந்திருக்கேன். நான் பகிரங்கமா என் சாதியை நான் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் தலித்துங்க சொல்ல நீங்க வந்து அது சொல்லக்கூடாதுங்கிறீங்க. ஆமா, தலித்துன்ற சொல்லக்கூடாதுன்ற நானு அது அவமானமான சொல்லு நான் சொல்றேன். நானு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆனால் நம்முடைய தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, தலைவர் யாரும் ஒரு நாள் சொன்னாரு. தலைவர் ஊருக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா இந்த கட்சி பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் கொள்கை உள்வாங்கிய கட்சி. பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் சமூகத்திற்கான தீர்வு திட்டம்னா சாதிகளுக்கு மட்டும் இதுதான் இந்த சமூகத்துல வந்துகிட்டு அனைவருக்கும் சமமா கருதப்படணும்னா சாதி ஒழிச்சாங்கதான் பாபா சாஹிப்புடைய கனவு. அனிலேஷன் ஆஃப் காஸ்ட். அப்ப சாதி அழிக்கணும், சாதியை முடிவு கொண்டு வந்தா மட்டும்தான் என் சமத்துவத்தை நிலைநாட்டுன்றது பாபா சாஹிப்புடைய கொள்கை. இந்த கொள்கையின் பேரில் உருவாக்கப்பட்ட கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்னு நம்முடைய தலைவர் வந்து சொல்லுகிறாரு. எந்த விதமான சமரசமும் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிக்கல. நம்முடைய தலைவர் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா நாளைக்கு அவர் மத்திய மந்திரி ஆயிட முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் சமரசம் ஆயிட்டாருன்னா நாளைக்கு மத்திய மந்திரி ஆயிட முடியும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு நபர்கள் பாஜக கூட்டணிக்குள்ள எழுச்சி தொகுதியை கொண்டு போயிடணும் எவராவது முயற்சி பண்ணாங்க. நம்ம தலைவருக்கு உடன்பாடு கொடுக்கல. அப்ப பாத்தீங்க சொல்லி நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல் 6 சட்டமன்ற தொகுதியில தான் நம்ம போட்டிட்டோம். 4 சட்டமன்ற தொகுதியில நம்ம ஜெயிச்சோம். அதுல பாத்தீங்க சொல்லி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த SS பாலாஜிக்கு, இஸ்லாமியர் சமுதாயத்தை சேர்ந்த ஆளுநர் சானவாஸ் 2 பேருக்கு சீட்டு கொடுத்தாரு, ஜெயிச்சோம். இதே ஒரு செல்வம் வந்துகிட்டு வெளியே வந்துட்டு சொன்னாங்க என்ன இன்னும் பச்சையா சொல்றேன், பழைய சமுதாய மக்களுடைய வாக்கு வங்கியை வச்சு சீட்டு வாங்கின அண்ணன் திருமாவளவன் இதுல வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த SS பாலாஜி வந்துகிட்டு எம்எல்ஏ ஆக்கி இருக்கிறாரு. இது எந்த வகையில சரின்னு சொல்லி அன்னைக்கு எல்லாம் பேசணும். எவெல்லாம் பேசணும்னா எவெல்லாம் நேற்று வரைக்கும் விடுதலை சிறுத்தை கரிச்சு கொட்டினானோ அவெல்லாம் தான் இன்னைக்கு சமூக குடும்பத்துல தூக்கி பிடிக்கலாம். சிராஜ் பஸ்வானா ஆஹா ஓஹோ தூக்கி பிடிக்கலாம். இந்த அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா
19 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறாங்க சிராக் பஸ்வானுடைய கட்சி. அந்த 19 எம்எல்ஏல வெறும் 5 தான் ரிசர்வ். சிராக் பஸ்வானுடைய கட்சியில பாத்தீங்கன்னா அவருக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகள் 7. கடந்த சட்டமன்ற தேர்தல் ரிசர்வ் தொகுதியில 7 சீட்டை ஒதுக்குறாங்க கூட்டணியில. அதுல 2 தொகுதி தோத்துருக்கு, 5 தொகுதி தான் ஜெயிக்குது. சிராக் பஸ்வானுடைய கட்சி 5 தொகுதி தான் ஜெயிக்குது. இந்த 5,000 துறைமுகங்களா சிராக் பஸ்வான் முன்னிறுத்தி வரான்றதை கேள்விக்குறியா இருக்குது. இன்னைக்கு கூட்டணி புதுசா பண்றாங்க, கூட்டணி ஆட்சின்னு சொல்லி சொல்றாங்க, சிராக் பஸ்வான் துணை முதல்வரை கேட்டிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் துணை முதல்வரா ரிசர்வ் தொகுதியை சேர்ந்த அந்த எஸ்சி கேண்டிடேட்ட அந்த எஸ்சி எம்எல்ஏ முன்னிறுத்தி வரான்றது கேள்விக்குறி. ஏன்னா பாஜக என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் பீகார்ல நிதிஷ்குமாரே செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறாரு. பாஜக துணையோட ஆட்சிக்கு இருக்கிற நிதிஷ்குமாரே இது மாதிரி சுயமா முடிவு எடுக்க முடியாது. உறுதியாக நம்ம சிராக் பஸ்வானுடைய கட்சி அங்க எந்த முடிவு எடுத்துட முடியாது. இன்னும் சொல்ல போனால் ராம்விலாஸ் பாஸ்வான் காலத்தில் இருந்த அந்த மக்களுக்கான பாதுகாப்பு கூட தற்போது சிராக் பஸ்வானுடைய காலத்துல கேள்விக்குறியாதான் மாறும். நம்ம சிராக் பஸ்வான் நம்ம குறைச்சு மதிப்பிடல, ராம்விலாஸ் பாஸ்வானை குறைச்சு மதிப்பிடல. அவங்க 19 சட்டமன்ற தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க, அது நம்ம குறைச்சு மதிப்பிடல. நாம அதை மனசார வாழ்த்துறோம். தலைவர் இன்னைக்கு ஓகேனாருன்னா, நம்ம தலைவர் இன்னைக்கு ஓகேனாருன்னா அவரை விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு ஓகே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா பாஜக விடுதலை சிறுத்தை கட்சியான திருமாவளவன் தலைமையில கூட்டணியை அறிவிச்சிருவாங்க. அவரை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருவாங்க. எத்தனை சீட்டு தலைவர் கேட்கிறோம் அத்தனை சீட்டை கொடுத்துருவாங்க, அத்தனை பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனால் தலைவர் கொள்கை ரீதியில சனாதன சக்தியில முடிவு கொண்டு வரணும். இதற்காக அந்த முடிவு கொண்டு வரணும் நினைக்கிறாருன்னா உலகியெல்லாம் மேல் சாதி கீழ் சாதி நிலை இந்த சமூகத்துல வந்து அகற்றப்படணும். நம்மளுடைய எண்ணமும் அதான். நம்ம என்ன வெளிப்பாடுகள் சாதினா என்ன தெரிஞ்சாலுமே கூட என் சாதி நீ கீழ் சாதின்னு சொல்லாதா நான் எவரோடும் கீழே நடாடுறது என்னுடைய உலகியல். நான் எவரோட நான் படிச்சிருக்கிறேன், வக்கீலா இருக்கிறேன், விடுதலை சிறுத்தை கட்சியில மண்டல செயலாளரா இருக்கிறேன், நான் ஒரு மாநில உறுப்பினரா இருக்கிறேன், பொருளாதாரத்தை மிகப்பெரிய செல்வந்தனா இருக்கிறதுனால ஆனந்த படைப்பலத்தோடு நான் இருக்கிறேன். என்ன ஒன்னோட நான் கீழ் சாதி, நான் உயர்ந்தவரோட நான் சொல்றேன். நான் தலைவர் எப்படி சொல்றாருன்னா யாரும் மேல் சாதி இல்லை, யாரும் கீழ் சாதி இல்லை, சாதி உரிச்சாலும் பாபா சாஹிபுடைய கனவு அது. அதுவும் அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி இது. இந்த கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்தை விட சமத்துவ மேல் நோக்கம் அப்படின்றதான் நம்ம தலைவருடைய எண்ணம், தலைவருடைய கொள்கை. அதனால 100% ராம்விலாஸ் பாஸ்வானுடைய நகரான சிராக் பஸ்வானுடைய லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் என்கின்ற கட்சியிலே அந்த 5 ரிசர்வ் மொத்தமா 5 பேர் தான். நம்ம பாருங்க 19 பேர் சேர்த்துட்டாலும் 5 பேர் சேர்த்துட்டாலும் நம்ம கணக்கு. ஏன்னா எஸ்சி 5 பேரை கொடுத்துருக்கீங்க. இதனால திமுக அதிமுக தொடர்ச்சியா செஞ்சுருக்கிறாங்க. இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 தேசிய கட்சி, 2 காங்கிரஸ் பாஜக, காங்கிரஸ் வேட்பாளர் கொடுத்துட்டு கூட ஜெயிக்கலாங்க எஸ்சி ரிசர்வ்ல. ஏன்னா பாஜக தெளிவா திட்டம் போட்டிருக்கான். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனான சிராக் பஸ்வான் ஒரு கருவியா பயன்படுத்தினான். அதனால கேட்ட கேள்வி வந்து பரவலான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அந்த நீங்க சொல்ற மாதிரி பெரிய கட்சி எல்லாம் கிடையாது, அந்த கட்சி பெருசாலாம் சாதிச்சது கிடையாது. மொத்தமா அந்த சிராக் பஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சிக்கு, லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சிக்கு மொத்தமா கிடைச்சிருக்க ரிசர்வ் தொகுதி 5 சொல்ற 5. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வந்துட்டு 5 தொகுதியில தெளிவா சொல்லிருக்கிறாங்க. அந்த 10 பேருக்குமே வந்துட்டு நான் எழுதிய ஆதித்த அவங்களுடைய முகவரியை வாங்கி நான் எழுதிய ஆதித்தமிழர் புத்தகத்தை அவங்களுக்கு பரிசா வந்துட்டு தபால் அனுப்பி வைக்க போறது. அவங்க அந்த முயற்சி அவங்களை பாராட்டி நாங்க தபால் அனுப்பி வைக்க போறோம். அதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி ஜெயிச்சிருக்கிறது மொத்த எத்தனை தெரிஞ்சு 19. 19 மொத்த டோட்டலா 19, அதுல ரிசர்வ் 5. மொத்தமும் 5 தான். 19 நாளின் ஒரு பகுதி தான் நீங்க ரிசர்வே தோச்சிருக்கிறீங்க. உங்க கட்சி நிமிர்ந்து போட்டு பட்டியல மக்களுக்கான கட்சியில சொல்ல முடியாது. நீங்க 10 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும்னா மெஜாரிட்டியாக தான் நீ கேட்டாகணும். நீங்க 14 பேர் சேர்ந்து ஒரு முடிவு சொல்லணும், அந்த முடிவு நீ கட்டப்பட்டே ஆகணும். ஆக நீ பாத்தீங்கன்னா அந்த கட்சி ஜெயிச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மொத்தம் 5 பேரு: பேபி குமாரி, விஷ்ணுபிரியா பாஸ்வான், முராரி பிரசாத், சஞ்சய், விமல் ராஜ்பன்சி. மொத்தம் 5 பேர் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த 5 பேர்ல சமூகத்துல பெரிய மாற்றம் கொண்டு வர முடியுமானா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை விட சமத்துவமே முக்கியம் சொல்லக்கூடிய தலைவர் போராடிட்டு இருக்கிறாரு.
ஆக விடுதலை சிறுத்தை கட்சியோட எந்த இடத்திலும் எந்த அடிப்படையில் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனான சிராக் பாஸ்வானுடைய அந்த கட்சி பெரிய கட்சின்னு சொல்லி நம்மளால சொல்லிக்க முடியாது. தெளிவான விளக்கமா இருக்கு. நன்றி.